ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சண்டே ஸ்பெஷலுக்கு நான் இன்றைக்கி வந்து இட்லி அண்ட் முட்டை குழம்பு செஞ்சுருக்கேன். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா மாம்பழம் அல்வா பண்ணியிருக்கேன். இந்த அல்வா எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு. வாங்க இது எப்படி பண்ண சொல்லி பார்த்துடலாம். சண்டேனாலே ஒன் டே ஃபுல்லாகவே அன்றைக்கி ஃபுல்லாக கிச்சனில் இருக்க வேண்டிய வேலையாகிடுது. காலையில் தனியாக சமைக்கணும், ஆஃப்டர்நூனுக்கு தனியாக சமைக்கணும், நைட்டுக்கு தனியாக சமைக்கணும், ஸ்பெஷலாக சமைக்கணும். இருந்தாலும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் சமைக்கிறதுக்கு. எனக்கு ஃபஸ்ட்டெல்லாம் எனக்கு அவ்வளோ சமைக்கவே தெரியாது. இப்போ என்ன டிஷ் சொன்னாலும் அசால்ட்டாக சமைக்கிற அளவுக்கு வந்து வளர்ந்துருக்கணும். கொஞ்சம் பெருமையாக இருக்குது. இப்போ வந்து நான் வந்து இட்லி தான் வந்து காலையில் டிஃபன் எப்பயும் இட்லி தான் பண்ணுறது. இது வந்து பார்த்திங்கன்னா இட்லி அரிசி அண்ட் உளுந்து இது 2 வச்சு தான் ஊற வச்சு நான் வந்து இட்லிக்கு வந்து அரைச்சி வந்து எடுத்துருக்கேன். நல்லா அது எந்தளவுக்கு வாட்ரு ஊற்றுறோமோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நிறைய ஊற்றிடக்கூடாது. நல்லா சாலிடாக நல்லா வாட்ரியாக இருந்தால் தான் கொஞ்சம் இட்லி சாஃப்டாக வரும். அதே நான் வந்து முட்டை குழம்பு பண்ணுறதுனால எனக்கு தேவையான முட்டையை வந்து அந்த இட்லி பாத்திரத்துக்கு அடியிலே போட்டு இந்த இட்லி வேகிறப்பவே அதுவும் சேர்த்து சேம் ஒரே டைமில் வெந்துடும். தனித்தனியாக வேக வேண்டிய வேலை இல்லை. அதனால் அதிலே வந்து போட்டு வேக வச்சு எடுத்துக்கிறேன். நல்ல ஒரு சாஃப்டாக ஒரு இட்லி. நான் அடுத்த வீடியோ வேணால் உங்களுக்கு வந்து இந்த இட்லி வந்து நான் எப்படி வந்து ஊற வைக்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து குழம்பு வந்து நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இருக்கிற முட்டையில் உரித்து நான் வந்து அதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து இந்த முட்டை குழம்பு வந்து அந்த ரெசிபி வந்து வீடியோ வந்து போடலை. நான் ஜஸ்ட் மேக் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மாம்பழம் வந்து ஒரு 3 மாம்பழம் வந்து எடுத்துருக்கேன். இந்த மாம்பழம் வச்சு தான் இன்றைக்கி அல்வா வந்து பண்ண போகிறோம். அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது சாப்பிட்றதுக்கு. இது வந்து தோலை எடுத்துகிட்டு வெறும் அந்த மாம்பழம் மட்டும் தான் எடுக்க போகிறோம். அந்த விதையும் எடுத்துகிட்டு ஃபுல்லாக அதை மட்டும் எடுத்து நல்லா மிக்ஸி ஜாரில் வாட்டரை ஆட் பண்ணாமல் நல்லா பேஸ்ட்டாக வந்து அரைச்சி வந்து எடுத்துக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் நெய் வந்து ஊற்றிருக்கேன். இதில் வந்து முந்திரி போட்டு நல்லா வந்து பொரிச்சு எடுத்துக்கிறேன். நான் வந்து திராட்சை இன்றைக்கி ஆட் பண்ணலை. உங்களுக்கு என்ன அதை ஆட் பண்ணிக்கலாம். பொரிச்சு தனியாக எடுத்து வச்சுட்டு அதே நெய்யில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை கப்பலுக்கு ரவை வந்து எடுத்துருக்கேன். அந்த ரவையை போட்டு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கணும். நல்லா வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு நான் வந்து அந்த நெய்யில் வந்து நல்லா வறுத்து வந்து எடுத்துக்கிறேன். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆச்சுன்னா போதும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நான் ரவை எடுத்த அதே கப்பில் ரவையை விட கம்மியான சுகர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா மாம்பழம் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கிறதுனால நம்ம இன்னும் ஸ்வீட் சேர்த்துறோமோ நிறைய ஸ்வீட்டை அதிகமாக இருக்கிற மாதிரி ஆச்சுன்னா என்ன ஆகும் பார்த்திங்கன்னா சாப்பிட வந்து பிடிக்காது. நான் ஒரே டைம் சாப்பிட்ட பிறகு அது ஓவராக ஸ்வீட்டாக வந்து ஆகிடும். கொஞ்சம் சாப்பிட்டாலே ஒரு மாதிரியாக அது எப்படி சொல்கிறது ஒரு மாதிரியான மாதிரி ஆகிடும். ஸ்வீட் நிறைய நம்ம வந்து சாப்பிட முடியாது. அதனால் நான் வந்து இதில் கொஞ்சம் ஆரஞ்சு கலர் ஃபுட் கலர் வந்து என்கிட்ட இருந்தது. அதை வந்து ஒரு 2 ட்ராப் வந்து ஆட் பண்ணிவிட்டேன். கொஞ்சம் வாட்டர் வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து இது வந்து கலக்கி வந்து இட்டுக்கிறேன். அந்த அதில் இருக்க வாட்டர் வந்து ட்ரை ஆகிற வரைக்கும் நான் கொஞ்சம் நல்லா கைவிட மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நம்ம கேசரி செய்யலாம் அதே மெத்தட் தான் இதுவுமே. இப்போ வந்து நல்லா வந்து வாட்டர் வந்து ட்ரை ஆகிடுச்சு. இந்த டைம் வந்து கொஞ்சம் நான் வந்து பால் வந்து எடுத்துக்கிறேன். நான் வந்து பாலுமே வந்து பார்த்திங்கன்னா அதே கப் அளவுக்கு அது ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் பார்த்து எடுத்துக்கிறேன். வாட்டருமே அந்த கப்பில் தான் எடுத்துக்கிறேன். நம்ம ரவை எடுத்தோட அதே கப்பில் தான். நான் ரவை வந்து அரை கப் எடுத்தேன். சர்க்கரை வந்து அதை விட கம்மியாக வந்து எடுத்தேன். அந்த கப்பில் வச்சு தான் எடுக்கிறோம். மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ரவிக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 கப் வாட்டர் கணக்கு வரும் மெஷர்மெண்ட்டு. ஏன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கப் வந்து வாட்டர் ஆட் பண்ணிவிட்டேன். 2வது வந்து அந்த கப் அளவுக்கு மில்க் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். 3வது வந்து பார்த்திங்கன்னா அந்த மாம்பழம் அரைச்சோம் இல்லையா அந்த பேஸ்ட் வந்து அந்த கப்பு ஃபுல்லாகவே எனக்கு வருது. அதனால் அதை ஆட் பண்ணுறதும் அதனால் இந்த ரவையே நல்லா குக் ஆகிடும் ஈஸியாகவே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பாலும் நல்லா வந்து ட்ரை வந்து ஆகுது. அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்ம வந்து அரைச்சி வச்ச மாம்பழம் வந்து அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வாட்டர் எதுவுமே யூஸ் பண்ணல. திரும்பி நான் வாட்டர் ஆட் பண்ண போகிறதில்ல. இதில் அப்படியே வந்து சிம்மில் வச்சு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க வேண்டியது தான். நீங்கள் வந்து இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா இந்த முந்திரியும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் 3 டேபிள் ஸ்பூன் நெய் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே தான் நல்லா வந்து திக்காக வந்து கிடைக்கும். நான் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டைட் இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக லேஸாக தான் இதை பண்ணியிருக்கேன். ரொம்ப நம்ம டைட்டாக பண்ணிட்டோம்னா கேசரி மாரி ஆகிடும் பார்க்க. இந்த கன்சிஸ்டன்சியில் கரெக்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நான் இதை வந்து ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணேன். உண்மையாக அவ்வளோ சூப்பராக இருந்தது. நான் வந்து இந்த ஆரஞ்சு ஃபுட் கலர் ஆட் பண்ணாமல் இருந்தேன்னா அந்த மாம்பழத்தோட அந்த எல்லோ கலர் அந்த
அரைச்சி வந்து ஆட் பண்ணுறோம் இல்லையா, அதிலே மிக்ஸ் பண்ணியிருந்தோம்னா நல்ல ஒரு எல்லோ கலர் வந்து கிடச்சிருக்கும். நான் வந்து இது கலர் வந்து எப்படி வருமோன்னு நினச்சிக்கிட்டு நான் வந்து ஆரஞ்சு கலர் போட்டுட்டேன். இருந்தாலுமே பார்க்கறதுக்கு கேசரி கலரில் இருக்குது. இருந்தாலும் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த ரெசிபி வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.